கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாயாவையும் ஜீவாவையும் பாட்டி வந்து சொல்கிறாங்க, சரி இவங்களுக்கு பாலும் பழம் ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த வீட்டில் வச்சுட்டாங்களா அப்படின்னோன்னே, இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நான் இங்கே இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஜீவா வந்து சொன்னோன்னே, என்ன பழக்கம் இது, என்ன தான் பாசம் இருந்தாலும் வந்து உன் வீடு வந்து இனிமேல் இது கிடையாதுன்னு பாட்டி வந்து ஜீவா மாயாவை முதல்ல போய் உங்களோட சடங்கெல்லாம் வந்து சாமிக்கிட்ட வந்து செஞ்சுட்டு அந்த வீட்டுக்கு மரியாதை கொடுங்க, அந்த வீட்டில் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேணால் இங்கே வாங்க, அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே வந்து உங்கள் பெரியவங்கள்லாம் வந்து உனக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா மாயா, நீ முதல்ல கிளம்பி அங்கே போகிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னா சகுந்தலா வந்து சொல்கிறாங்க, கிளம்பி போ, அவங்க சொல்கிறது சரிதான், நீ என்கிட்ட சொல்லாமல் வந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நான் கிளம்பி போய் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி காரில் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கப்ப ஜீவா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அந்த வீட்டில் வந்து அம்மா அப்பா சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டு பக்குவமாக நடந்துக்கணும் அப்படின்னோன்னே, ஜீவா இதெல்லாம் எனக்கு நீ சொல்லித்தரணும்னு தேவையில்லை, எனக்கு யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது எல்லாமே நான் கரெக்டாகவே கொடுப்பேன் அப்படின்னோன்னே, இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாயா, நான் சொல்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக கொஞ்சம் கேட்கணுன்னா கேட்குற பற்றியா அப்படின்னோடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வாமான்னு அதித்தி வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க மாயாவையும் ஜீவாவையும். அதுக்கப்புறமா கரெக்டாக பூஜை ரூமில் வந்து முதல்ல வந்து விளக்கேற்றுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பிங்கி பாட்டி எல்லோரும் இருக்கிறப்போ கரெக்டாக வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரே குச்சியில் வந்து 10 விளக்கையும் வந்து விடாமல் ஏற்றிடணும் அப்படின்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, நான் வந்து அசால்ட்டாக ஏற்றிடுவேன் அப்படின்னோன்னா, என் மருமகன்னா அப்படி தான்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சரியாக வந்து விளக்கு ஏற்ற வரல. அந்த சமயத்தில் ரேணுகா வந்து சொல்கிறாங்க, அதித்தி போய் வந்து வேறு ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, அவளுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஆண்டி, என்கிட்ட இருக்குது இன்னொரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கையில் புகை பிடிப்பாங்கள்ல அதுக்கு சம்மந்தப்பட்ட வந்து இதை எடுத்துடுறாங்க. அதை எடுத்து பார்த்தோன்னா ஜீவா வந்து செமக்க வந்துடுது, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இதை வச்செல்லாம் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுவாங்களா, விளக்கேற்றுவாங்களா, முதல்ல உள்ள வை அப்படின்னோடனே, என்னம்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து ரேணுகா வந்து கேட்டோன்னே பாட்டி இப்போ பார்த்துட்டு கோபமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் எதுவும் சொல்லாமல், இங்கே பாரும்மா இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, சாரி நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து செஞ்சுட்டேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னப்ப ஜீவா வந்து சொல்கிறான், அம்மா அவள் ஏதோ ஒரு குழப்பத்தில் இந்த மாதிரிலாம் வந்து இதை எடுத்துட்டா, நீ ஒன்றும் பெருசு பண்ணிக்காத அப்படின்னோன்னா, அதித்தி போய் வந்து நீ இன்னொன்று எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே வந்து மதுமிதா வேகமாக ஓடி வந்து கரெக்டாக வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஜீவாவும் மாயாவும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் ஆண்டவா, நீ தான் ஒரு துணையாக இருக்கணும்.